அரசியலுக்கு அன்பிட் அப்படிங்கறத 40 நாளுக்கு அப்புறமா திரும்ப நிரூபிச்சிருக்கீங்க விஜய். சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு எது போன மாசம் அக்டோபர் 13 கொடுத்து 14ஆம் தேதி காலையில ஹிந்து பேப்பர்ல வந்த கமெண்ட்ஸ் இருக்குல்ல, அத வாசிச்சுட்டு ஏதோ பெரிய பஞ்சா ஒரு டயலாக் மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே விஜய். அதாவது எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு கொலை குற்றவாளியோ இல்லது ஒரு கிரிமினலோ அந்த கிரிமினலுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல சிபிஐ விசாரணை அப்படின்னு ஒரு உத்தரவு வருதுன்னு வச்சுக்கீங்களேன், உடனே அந்த கொலை குற்றவாளியோ கிரிமினலோ எனக்கு விடுதலை அப்படின்னு பஞ்சா டயலாக் பேசுவாரா? கிடையாதுல்ல. அதாவது உன் மேல விசாரணை ஆணையதான்ப்பா இருக்கு, நீ குற்றவாளி இல்ல, நீ நிரபராதி அப்படின்னு சொல்லல இல்ல. அப்ப அது இது எதுவுமே இல்லாதப்ப எப்படி உங்களால இப்படி ஒரு அரசியல் புரிதல் இல்லாம பேசுறீங்க? அது சப்ஜெக்டே இல்லாம சப்ப கட்டுனா எப்படி இருக்கும்? அதுல பேசும்போது என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி என்னைய கண்டிஷன்ஸ் இந்தியால எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இல்லாத அளவுக்கு பஸ்ஸுக்குள்ளே இருங்க, மேல கை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னு சொல்றீங்களே. ஏன் விஜய், இது ஒரு பச்சை பொய் இல்லையா? பிரைமரி ஸ்கூல் பையன் மாதிரி பேசுறீங்க விஜய். உங்களை யார் அப்படி பஸ்ஸுக்குள்ளே இருக்க சொன்னது? மேல கை காட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இவ்வளவு சின்ன பையனா இருக்கீங்க.